சமமாக மாட்டார்கள். துகாராம் மகாராஜ் ராமனுக்கு சமமானவர். துகிதார் ராம சமான். ராமனுக்கு இருந்தால் அப்பேற்பட்ட வைபவம். ஏக பத்னி, ஏக வச்சனி, ஏக பாணி. துகாராம் மகாராஜ தன்னோடு அழைச்சிட்டு போனார் பகவான் விட்டல். தன்னோடே கூட்டிட்டு போனார். சதேக வைகுண்ட கமனம். அப்பேற்பட்ட ஒரு பாக்யவான். அவர் வாக்கிலிருந்து வந்தது பூரா வேதத்துக்கு சம்மதம், சாஸ்திரத்துக்கு சம்மதம். அவர் சொல்றார், சந்துக்களை விட்டுட்டு நாம் யாரை பிடிக்க முடியும்? அவருடைய பராக்கிரமத்தை, அவருடைய விதரணம் பண்ணின இந்த வைபவத்தை யாருனால சொல்ல முடியும்? புண்ணி சந்த மாய பாப்பன், மாய பாப்பன் அம்மையப்பன்னு சொல்லணும். காயமே பதித்த கீர்த்திவானோ. அவர்கள் பண்ணின கீர்த்தியை நான் எப்படி சொல்ல? அனிர்வச்சனமா உள்ள ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன்னு கிளம்ப முடியுமா? சந்துக்களுடைய பராக்கிரமம், சந்துக்களுடைய விதரணம் பண்ணின விதம், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் அத்தியாத்மிக விஷயத்துல திருப்பின அந்த சாதுரியம், அதை நான் எப்படி சொல்ல முடியும்? அந்த விஷயத்துல காயமி பதித்த கீர்த்திவானோ. அதை என்னால சொல்ல முடியாது. இந்த விஷயத்திலே துகாராம் மகாராஜ் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். யார் சந்துனா? சாட்சாத் பகவானே சந்த். தேவதே சந்த, தேவதே சந்த.
சதா சர்வகாலம் பகவத் சிந்தனையிலே இருக்கனால அவர்களே பகவான், அவர்களே தெய்வம். கீர்த்தன சாங்க போய துகாராம் மகாராஜுடைய வைபவம் எப்படி அவருடைய பக்தி பரவசம் இருந்ததுன்னா யாருனாலே வர்ணிக்க முடியாதான். கிளியோ காகமோ மயில் அவர் மேலே ஏறி உட்கார்ந்துருக்கும், நம்ம போன பறந்துடும். அப்போ அவருடைய அத்தியாத்மிக விஷயத்திலே அவர் நிலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு தன்மை பிராணிகளுக்கும் தெரியணும். அதனாலதான் அவர் மேலெல்லாம் உட்கார்ந்துக்கிறது, காகம் உட்கார்ந்துக்கிறது, மைனா உட்கார்ந்துக்கிறது சாதாரண சர்வதாரணம். அந்த மனோபாவம் இருக்கும் விஷயத்துல அது பிராணிகளுக்கு கூட தெரியும். ஜெகத்குரு துகாராம் மகாராஜுடைய பரம சிஷ்யராக இருந்தார் சத்ரபதி சிவாஜி மகாராஜ். பரம ஏழை துகாராம் மகாராஜுக்கு சொல்லுவோம், ஆனா அவர் அப்படி சொல்லல. நான் குபேர பாண்டாங்க. நான் எப்பேற்பட்ட பணக்காரன் தெரியுமா? பாண்டரங்கன் என்னை எப்படி வச்சிருக்கான் தெரியுமா? எப்படி ஒரு மனசு, குடிசை வீட்டில் இருக்காரு, அடுத்த வேலை என்னன்னு தெரியாது. அவருடைய மனசு पांडुरंगा आमचे पिता रखुमाबाई आमची माता पुंडलिका मुनी आमचे बंधू चंद्रबाई पाहुणी आमचे मिरास पंढरी आमचे घर ही माते எப்படி ஒரு விலாசம். என்னையாட ஏழை துக்காரன் சொன்னான் உதற்ப. आमचे मिरास पंढरी, மிராஸ்னா யாரு? மிராஸ்தார். நம்ம ஊர்ல உண்டு பண்ணையார், அதுக்கு மேல மிராஸ்தார், அதுக்கு மேல மிட்டாதார், அதுக்கு மேல ஜமீன்தார், அதுக்கு மேல ராஜா. இந்த கதை லெட்டர் போட்டு வரும், வைத்தியநாத சாஸ்திரிகள் லேண்ட் லார்ட் அப்படின்னு போட்டு வரும். அது ஒரு கௌரவம். இங்கே ஜெகத்குரு துகாராம் அவஜே மைராச பண்டரி அவஜே घर ஹீமாத்தீர். எவ்வளவு பெரிய வீடு தெரியுமா? எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் தங்கலாம். என்னோட அப்பா யாருன்னா குபேர பாண்டாரி. பாண்டுரங்க அவஜி பிதா, ருக்குமாபாய் அவஜி மாதா. எனக்கட்ட ಬಂಧುಗಳಲ್ಲಿ ಪುಂಡಲೀಕ ಮುನಿಯ ಮಧ್ಯೆ ಬಂದು டேமோ சிஸ்டர் அங்க பக்கத்துல எல்லாரும் நமக்கு காட்டி இடங்களா இருக்கும். எப்பேற்பட்ட இடத்துல நம்ம இருக்கோம். இப்படி ஒரு வைபவம். இங்கே ஜெகத்குரு துகாராம் மகாராஜ் அவதார தும்ஹா தராய காரண எதுக்காக வேண்டினா உத்தரவயா ஜன ஜட ஜீவ.
உத்தாரம் பண்ணுவதற்காக, நம்மளை உத்தாரணம் பண்ணுவதற்காக நல்ல ஸ்தானம் கொடுத்து இறங்கி வர. நாம்தேவ் மகாராஜனுக்கு நல்ல ஸ்தானம் கிடைச்சாச்சு. திரும்ப வேணும் ஏஜமதகளோ ஜரமஜரமாந்தவி. அப்ப எங்க பண்டரி சாவாச சந்திரபாகிய ஸ்நான ஆணிக்க தர்சனம் விட்டு பார்த்து என்ன பண்ண போறாங்க? முகி சதா நாம சந்தாச்சு, முகி சதா நாம சந்தாஞ்சே தரிசனம் சொல்லலாம். முகி சதா நாம சந்தாஞ்சே தரிசனம். அப்பேற்பட்ட பாவதெல்லாம் பார்க்க கூட்டத்தோட கூட்டமா ஒரு பாவதரை பார்க்கறது பெரிய துர்லபம் மெட்ராஸ். இங்க 20 லட்சம் பேர் நேற்றுக்கு இருந்திருக்கா. அவரை விட்டுட்டு யாராவது வரிசையில 19 மணி நேரம் நின்று பாண்டகனை பார்க்க போவானா? அவர்தான் இங்க இருக்க போறாரு. புண்டலிகா சாட்டி அஜுனி திருஷ்டத்தை நின்றுட்டே இருக்காரு யுக யுகமா. இவ்வளவு பேர் எங்க பார்க்க இன்னைக்கு பார்க்க முடியும்? ஆஷாடைய கஷ்டம் होय होय भारत होय होय भारत होय வாழுவண்ட காயை தீசி வைக்குண்ட. அதுல என்ன எனக்கு அபிமானம்? வைக்குண்டது பாவனோ பண்டரி வைகுண்டபோ தன்யாஜீன சோனியாசா. புவனத்துல ஒரு வைகுண்டம், அதுக்கு அங்க போகண்டியதில்லை. வைகுண்டத்துல தானே இப்ப யாருக்காவது வெளி நினைப்பு வந்ததா, வெளியிலோட தாக்கம் வந்ததா? விட்டுட்டு போகும்போது கண்ணீரும் கப்பலையுமா எல்லாரும் டாட்டா சொல்லிட்டு போறாங்க. மகாராஜ் அடுத்தாப்புல இப்ப சத்சங்கம் அடுத்தாப்புல இருக்க மார்கதர்ஷனம் பார்த்தா தெரிஞ்சிடும். வந்துட வேண்டியதானே. தனியா போன் பண்ணி கூப்பிடணும். பத்திரிகையை உங்களுக்கு அழைப்பதெல்லாம் ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு வரப்போறேன். என்ன ஏற்பாடு அது நடக்கும். இருக்கிற இடத்துல படுத்துப்போம், இருக்கிறத பங்குதி சாப்பிட்டுப்போம். அனுபவிக்கிறது என்னமோ பிரம்மானந்தம். அப்பேற்பட்ட வைபவத்தை நமக்கு கொடுத்தது சந்துக்கள் அல்லவா. சந்துக்கள் இல்லைன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது. பகவானை காட்டி கொடுத்தது யார்? சந்துக்கள் தான் காட்டி கொடுத்தாங்க. சந்துக்கள் தான் காட்டி கொடுத்தாங்க. அப்பேற்பட்ட வைபவம் அவர்களுக்கு இருக்கிறதுனாலே இங்க சொல்ற துமி சந்த மாய பாப்ப கிருப்பா வந்த காயவி பதி திருவாங்க அவதார துமா தராயா காரணே உத்தரவயா ஜரதில வடவாயா சுக பக்தி பாவ
சொல்றார், துகாமணி குண சந்தனாச்சி அங்கி. ஒரு சாதுக்களுடைய குணம் எப்படி? சந்தனம் மரம் போன்றது. சாதுக்கள் சந்தனம் மரம் போன்றவர்கள். துகாமணி குண சந்தனாச்சி. சந்தனத்துக்கு என்ன குணம்னா, அந்த மரத்தை கோடாலி கொண்டு வெட்டி சாய்ச்சாலும் அது சாஞ்சாலும் அந்த வெட்டின கோடாலிக்கு மனத்தை கொடுக்குமா. வெட்டின கோடாலிக்கு அந்த மனம் கிடைக்கும். அப்போ எதிரிக்கு கூட நண்பனாக இருக்க நினைக்கக்கூடியவர் தான் மித்ரபாவம். மித்ரபாவம் ரொம்ப முக்கியம். யாரை கண்டாலும் அவள்கிட்ட குணத்தையே பார்க்கணும். அவள்கிட்ட எதை பார்க்கணும்? குணம் நாடி, குற்றமும் நாடி, அவை நாடி. இது உனக்கு தெரியுமா? வாய்ப்பை செய்ய அவளுடைய என்ன நல்லதை பார்க்கணும். நல்லதை பார்க்கணும். எல்லாத்தையும் ஏதாவது ஒரு சின்ன அவகுணம் இருந்தால் அதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஆனால் ரொம்ப நல்லவன், அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு மித்திர பாவத்தை வளர்க்கணும்னா, இந்த மித்திர பாவம் தான் ரொம்ப முக்கியம். ஜனங்கள்கிட்ட நமக்குள்ள எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில இருக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயமாக நம்ம எடுத்துக்க வேண்டாம். அப்படி ஒரு பார்வையில் இருந்தனால்தான் துகாராம் மகாராஜ் மாம்பாஜியை அழைச்சார். முள்ளு கம்பால் அடிச்சு கூட பழைய கீர்த்தனங்கள் முன்னால் உட்காருவதே காணலையே, நம்மளை அடிச்சுட்டேன்னு ஒரு கில்ட்டியில் இருக்கார் பொழுது அப்படின்னு போய் அவரை போய் அழைச்சிட்டு வந்து உட்காந்துங்க. நீங்கள் என்னங்க எனக்கு கீர்த்தனம் ஓணும். என்ன குணம்? துக்காமனை குணம். ராமேஸ்வர சாஸ்திரி எப்பேற்பட்ட ஒரு தண்டனை கொடுத்தார். நமோ சத்குரு சுகயா ஞான தீபா. நமோ சத்குரு சச்சிதானந்த ரூபா. நமோ சத்குரு பக்த கல்யாண மூர்த்தி.
नमो सद्गुरु भास्करा पूर्ण कीर्ति मनुष्याकृति राघवे ख्यादिकेरी शिला शिखरी सागरी तारियेली तुका स्वामी हा पूर्ण ब्रह्म प्रकाशी चली रक्षिले नर्जिता कागदासी जळी रक्षिले नर्जिता कागदासीना कागिदम पेपर எப்படி முதல்ல வந்ததுன்னா பகவானுக்கு அதை அடிச்சு வீணாக்கணும்னு நினைப்பற அவர் அப்படியே முதக்க வச்சாரு. அதனால இன்னைக்கு நம்மளாம் பாட முடியாது. பகவானால ஒத்துக்கப்பட்டதுங்கும் போதே இது காலங்காலம் யுகாந்தர யுகாந்தரமா இந்த அபங்கம் இருக்கும். தேவாரமோ தெருவாச்சகமோ நான் 4 நாளைக்கு முன்னால உட்காந்து எழுதினதா. மீடியா இல்லாத காலத்துல அது இன்னைக்கும் பரிமளிக்கிறது. தூப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவரன்றே ஒப்பினே நாயினூரை அடைந்து யானைக்கு நீ அருள் செய்தமையால் ஏப்பு என்னை வந்து நதியும் போது அங்கே நூறை நான் நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு போதே சொல்லி வைத்து அரங்கத்தரவணை பள்ளியானே யானை ஸ்துதி பண்ணிதா என்ன பண்றது தெரியாது. ஓடி யானை பிழிடும். யானை என்ன சொரம் போட்டு பாடுவான். சுதிபாக்ஸ் வச்சுன்னு கத்திட்டா. சுதிபாக்ஸ் இல்லைன்னா எனக்கு பாட்டு ஓடாதுங்கிறா. மிருதங்க இருக்கிறது சரி, டோல்கி இல்லைன்னா எடுபடாதுங்கிறா. இப்படி இல்லாம சொன்ன கஜேந்திரன். நாராயணா ஓடி வந்தாரே, எதுக்காக ஓடி வந்தார்? அவருக்கு என்ன தாளஞானம்? நாய் கண்ட சுஸ்வர நாகி தாள தான் கொடுத்த தாமரை கொடுத்தார். அதுக்கு அப்படி ஒரு ஆக்கிரகம். ஐயோ வீணா போயிருப்பது. பந்துக்கள்லாம் கூட இருக்கிறார்கள், கஜேந்திரன் கூட. ஆனா வருஷ கணக்கில் இருந்தும் அவரை காப்பாற்ற முடியல. நாங்க என்ன பண்றது, எங்களால முடியலையே, எங்களுக்கும் பசி தாகம்னு இருக்கு, இங்கே இருக்க முடியாது, ஐ எம் சோ சாரி அப்படின்னு பந்துக்கள்லாம் போயிட்டாங்களே. நம்மளுடைய பந்துக்களும் அப்படித்தானே இருக்க முடியும். நம்ம கவனிப்பார்கள், வேளா வேலைக்கு ஆகாரம் கொடுப்பார்கள். நாம் அடையக்கூடிய வலி அவர் தாங்க முடியுமா? அந்த வலி நம் தானே முதல்ல பிடியிலிருந்து தப்பிக்க முடியல. ஆனா பகவான் ஸ்ரீஹரி பறந்து வந்து அவர் கொடுத்ததை வாங்கிட்டு அவருக்கு கிருபை பண்ணினார்னா, கொடுத்ததை வாங்கிட்டு என்னன்னா கையில வச்சிருந்த பாருங்க தாமரை. இந்த பக்கம் அர்ஜுனனுக்காக வேண்டி உள்ள சங்கம். இங்க கஜேந்திரன் 2 பேரும் ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்காங்க. இதுதான் முக்கியம். எவ்வளவு மந்திரம் சொல்லி நம்ம ஆவாகனம் பண்ணினாலும் வந்தாரா தெரியாது. ஆனா 2 கீர்த்தனை பண்ணும்போது கண்ணுல ஜலம் வந்துருக்கிற அவர் உள்ளத்துல இருக்கார். இது சத்தியம். துகார மகாராஜ் சொல்ற, துக்காமனே குண சந்தனாச்சி அங்கி தைசே துணி ஜெகி சந்தயன். இவ்வளவு பேரை நம்ம பார்த்துருக்கோமே, கண் நிறைஞ்சு பார்த்துருக்கோமே, கண் நிறைஞ்சு பார்த்து. எத்தனாயிரம் கிலோமீட்டர்ல வந்தா தான் என்ன இப்போ இவ்வளவு தள்ளி இருக்க.
இப்பதான் வசதியா இருக்குது. அந்த காலத்துல இது நினைக்க முடியாத. இப்போ இன்னைக்கு சாயங்காலம் பரவிட்டா நாளைக்கு காலையில் நான் ஆற்றுக்கு போயிடுவேன், வீட்டுக்காருக்கு போயிடுவேன், காக்கடா பாட போயிடுவோம், கேட்க போயிடுவோம். இப்போ முடியுமா? கலிபுருஷன் நமக்கு எவ்வளவு அனுகூலமா இருக்கான்னு இதுல கண்டுகொள்ளணும். நம்ம பகவத் சாமர்த்தியம் என்னன்னா அவன் விட்ட வழியை அனுபவிக்க. இந்த செல்போன் கண்டுபிடிச்சதோ யூடியூப் கண்டுபிடிச்சதோ ஒரு மனுஷன் நினைக்கக்கூடாது. அந்த மனுஷனுக்கு அந்த புத்தியை கொடுத்தது பகவான் தானே. எல்லாமே பரபிரம்ம ஸ்வரூபமா பார்த்துருக்கணும். ஆனா உபயோகப்படுத்துற முறை கரெக்டா இருக்கு. இதுக்குத்தான் ஆச்சாரியருடைய ஸ்பீச் நதி கேட்டோம். கேட்டா முடிச்ச உடனே செல்போனை கண்ணில் ஒத்திட்டு தான் கீழே வைக்க வேண்டியிருக்கு. உபகரணத்தை உபயோகிக்கக்கூடிய விஷயத்துல விட்டுட்டா அதைத்தான் சொல்லி கொடுத்தார்கள் நமக்கு. இதே இங்க துக்காமனை குண சந்தனாச்சி அங்கி கைசை துணி சந்தது. இப்பேற்பட்ட ஒரு சமாஜத்துல தாதா மகாராஜுடைய சன்னிவேசத்துல நமக்கு கீர்த்தன் உனக்கு, துவாதசி கீர்த்தன் உனக்கு அப்படின்னு ஒரு பரம்பரைக்கு பாபா மத சாத்தார்கள் கொடுத்த பிக்ஷை. இது ஜென்ம ஜென்மமா நமக்கு அது வாடவாயா சுக பக்தி பாவ தர்ம குலாச்சார நாம விட்டோபாசிங்கிற முறையில் நம்ம சந்ததிகள்லாம் இதை அனுஷ்டானம் பண்ணணும். இப்போ எப்படி எத்தனை பேர் வந்திருக்காளோ அது மாதிரி நிறைய பேர் இங்கே வரணும். இங்கே இடம் இல்லாட்டாலும் நிறைய டென்ட் இன்னும் போடணும். இன்னும் ஒரு 50 டென்ட் நம்ம மெட்ராஸ் மண்டலிக்கு போடுற முடியா வரணும். ஒரு 2000 பேர் 3000 பேர் வரணும் ஆசைப்படும். 4 பேர் தானே நம்ம வந்தோம். இப்போ எத்தனை பேர் இருக்கோம்? தாளம் போடுறதுக்கு ஆள் கிடையாது. எவ்வளவு மண்டலி, நம்ம மண்டலியோட எத்தனை பேர் தாளம் போடுறாங்க? அந்தந்த ஊரில் ஆட்கள் இருக்கு. எந்த ஊருக்கும் முன்னால தாளம் போடுறதுக்கு ஆள் அழைச்சிட்டு போவோம். இப்போதான் இல்லை. கோயம்புத்தூரா ஓகே, மெட்ராஸா ஓகே, பெங்களூரா ஓகே, ஓசூரா ஓகே, பாம்பேயா ரைட்டு. நம்ம மண்டலி 30 நம்பர் மண்டலியோட ஆட்கள் பூரா வந்துடுவா. அதனால எல்லா விதத்திலையும் நமக்கு அனுகூலமா பாரம்பரியத்தை வைத்திருக்கனால இதுக்கு நாம என்ன கடன் பட்டிருக்கோம்? அவன் நாமத்தை சொல்ற தவிர எது கொடுத்தாலும் ஈடாகாது. இந்த சந்த விஷயமாக சொல்ல முடியும். அப்பதான் எனக்கு தரமான நம்ம கொடுத்து கொடுத்தார். तुम्ही संत माय बाप कृपावंत कायमी पतित करतुवा अवतार तुम्हा धराया कारणी ठरवाया जन जन दिवा वाढवाया सुख भक्ती भाव कुलाचार नाम विठोबास. நம்முடைய குல தர்மம் எதுனா பகவன் நாம சங்கீர்த்தனம். நம்ம குல சேவை என்னன்னா பாண்டுரங்க சேவை, பாகவதாருடைய சேவை. பாகவதாரே பாண்டகங்கிற இந்த அபதங்கிற அதுவே போதும். நம்மளோட பாரம்பரியம் வேற. அது படிக்கிறே, இது படிக்கிறே, இது தெரியுது, அது தெரியுது, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இதுவே போதும். துக்காமனை குண நம்முடைய வாழ்க்கை முறையை நெறிப்படுத்தி இதில் போனால் பகவானுக்கு பிரீதியோட. பகவானுக்கு எதில் பிரீதினா எல்லாரும் ஒரு மதிப்போட மரியாதையோட அன்போட இருக்கானே இவங்க என்னுடையவன்னு சொல்லுவான். 10 பேர்ல 8 பேர்ல சண்டை போட்டிருந்தாலும் பகவானுக்கு நீ என்னத்தை தான் பகவான் நாம சொன்னாலும் புண்ணியத்தை கொடுப்பா. ஆனா அவன் உன் பக்கத்துல வரணும், நம்ம பக்கத்துல வரணும்னா அவனை மாதிரி எல்லாரும். ஏன்னா அவனே தான் இவன் கூடிய பாவம் வரும். அவனே தான் இவன் அப்படிங்கக்கூடிய பாவம் வந்துட்டா வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம். இதே துக்காராம சொல்றேன். ஞானேஸ்வர
पांडुरंग हरी पांडुरंग हरी पांडुरंग हरी